வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீமேக் கொடுமைகள். Cut camera. Action. அன்பிலீவபிள். நான் இன்ன வரைக்கும் தமிழ் சீரியல் அப்படி பார்க்கல. என்ன கண்டராவி மாதிரி. ரீசெண்டா திருப்பாச்சி படத்துடைய தெலுங்கு ரீமேக் அண்ணாவரம் அப்படிங்கிற படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் வரமா இருக்குமா சாபமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் பார்க்க ஆரம்பிச்சேன். పోతు రాజు ఏ మజాక్ చేస్తున్నావా? మజాకా సవాల్ చేస్తున్నా. அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் இது வர பிரசாதம் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பிரசாதத்தை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோமா? திருப்பாச்சி படத்துல நம்ம தளபதியோட இன்ட்ரோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த காமெடியன் கிட்ட கேட்பாங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, எப்ப அண்ணன் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, அண்ணன் வந்து 5 நிமிஷம் இல்ல, கடைசி 5 நொடியா இருந்தா கூட வந்துருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கேஷுவலா தான் சொல்லியிருப்பாரு. கூட்டாளி 5 நிமிஷம் தான் இருக்கு, அவன் எப்ப அருவா கொண்டு வந்து எப்ப பூஜை ஆரம்பிக்கிறது? பதட்டப்படாதீங்க மாமா. 5 நொடினா கூட நீங்க ஒண்ணும் பதற வேணாம், கடைசி நொடியில கூட சிவகிரி கரெக்டா வந்து அருவாலை சொல்லிவிடுவான்ல. ஆனா அதுவே அந்த அண்ணாவரம் படத்துல அண்ணன் எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரே காரணத்துக்காக ஏன்டா கேட்டோன்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு கொடுத்துருப்பாரு பாருங்க, தம் கட்டி ஒரு பில்டப். ஏப்பா அழுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அண்ட் திருப்பாச்சி படத்துல தளபதிக்கு இன்ட்ரோ டயலாக்ல மட்டும் கிடையாது, அவருடைய இன்ட்ரோவே ரொம்ப கேஷுவலா தான் இருக்கும். நேரா வருவாப்ல, அந்த அருவாளை கொண்டு போய் ஐநா சிறையில வைப்பாப்ல, போடுறா பாட்டை ஆடுறா ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு போயிட்டே இருப்பாப்ல. அருவா வந்து எப்ப பூஜை ஆரம்பிக்கும்? அருவா வந்துருச்சுடா. என்ன ஸ்டைல் பரியாயோ? ஆனா அதுவே நம்ம அயனாவரத்துல அண்ணாவரத்துல இன்ட்ரோ டயலாக்கே தம் கட்டி இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரோவை இவ்வளவு சாதாரணமா வச்சிருவாங்களா அப்படிங்கிற பேர்ல அண்ணவரார்னு சுத்தி சுத்தி 1/4 மணி நேரத்துக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க. டேய் அண்ணன் எப்படா வருவாருன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா தான் அண்ணன் வராப்புல அங்கதான் பில்டப்போட ஒரு இன்ட்ரோ வைக்கிறாங்க. ஐயோ ஆபத்து, படுங்கடா எல்லாரும். இவ்வளவு தான் இன்ட்ரோவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அண்ணன் வரார் வழி விடுங்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரோ. இதுக்கப்புறமா தான் மெயின் இன்ட்ரோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி நேரா கொண்டு போய் ஐநாடு சிலையில அந்த அருவாளை வச்சிருவாப்புல. ஆனா இங்க அருவாளை வைக்கிறதுக்கே ஒரு அக்கப்பூர் பண்ணிருப்பாங்க பாருங்க. அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. எப்படி எதையுமே நாங்க சாதாரணமா எடுத்துற மாட்டோம், எல்லாத்துலயும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பில்டப் அப்படிங்கிற மாதிரி. இன்ட்ரோ சீனே பிரமாதமா இருந்துச்சா? திருப்பாச்சி படத்துல தளபதி தங்கச்சி முடியை விட வேற யாரு முடியாச்சும் கொஞ்சம் நீளமா இருந்துச்சுன்னா போய் கட் பண்ணி எடுத்து வந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு தடவை போய் மாத்தி எடுத்து வந்தது கூட தெரியாம அண்ணன் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்கல்ல. இப்ப நம்ம தளபதி அண்ணன் இதே டான்ஸ நம்ம அண்ணவரும் அவர் ஸ்டைல்ல இறங்கி ஒரு குத்து ஒன்னு குத்திருப்பாரு பாருங்கோ. அந்த கொடுமையை கொஞ்சம் நீங்களே பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க.
ஆமா நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். டுபாகூர் மாஸ்டர் கிடைச்சுட்டார். உங்களை மாதிரி ஒரு திறமையான மாஸ்டருக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். திருப்பாச்சி படத்துல நம்ம தளபதி காமெடியா தமாசா பண்ண பல சீனை நம்ம பவன் கல்யாண் அண்ணாவூர் படத்துல சீரியஸா மாசா பண்ணிருப்பாரு. ஆனா இவனுங்க காமெடி எங்க தெரியுமா ஒளிச்சு வச்சிருந்தாங்க? என்னையா இது? சவுரி முடியா? நம்ம தளபதி சென்னையில இருக்கும்போது ஹீரோயின் திரிஷாவுடைய முடியை பார்த்துட்டு ஆஹா எம்புட்டு நீளம், இதை கட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டுவாப்புல. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து நம்ம திரிஷாக்கே தெரிய வந்ததுக்கு அப்புறம் சீ அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிருவாங்கல்ல. பின்னாடிங்க அந்த ஆனா அதுவே அன்னவரம்ல ஹீரோயினா அசின் நடிச்சிருப்பாங்க. அசினை வச்சு நம்ம அன்னவரே ஆளு வாயை பொளந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சிறப்பான காமெடி ஒன்று பண்ணிருப்பாங்க. அந்த ஜோக்க நீங்களே கொஞ்சம் நோக்குங்க. இதுல எல்லாரும் சேர்ந்து இப்ப என்னை கழுவி ஊத்த போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. నువ్వే పరిచయం కాకు ఇది నా సవరం. இந்த ஜோக்கு வேணாம்னு தான் யோசிச்சேன். இதுதான் இந்த படத்துல இருந்த ஒரே ஒரு காமெடி சீனே. அப்ப எப்பேற்பட்ட காமெடி சீனா இருக்குன்றதை நீங்களே பாத்துக்கோங்க. నువ్వే పరిచయం కాకు ఇది அண்ட் திருப்பாச்சி படத்துல சனியன் சகடை அப்படிங்கிற வில்லனுக்கான இன்ட்ரோ எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு போன் கால் வரும். அந்த போன் காலை அட்டன் பண்ணி எதுவும் பேசாம சொல்றதை மட்டும் அமைதியா கேட்டுட்டு சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை ஒன்று தான் பாப்பாப்ல. அந்த பார்வைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அவங்க ஆட்கள்லாம் வேலையில இறங்கிடுவாங்க. அந்த கிழம் உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஆனா இங்க அயனாவரத்துல ஹீரோக்கே இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வில்லனுக்கு அதையே ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? நீ போய் பார்த்துட்டு வா. நீ போ. நீ போடா போய் பார்த்துட்டு வாடா போ. என்ன தெரிகிறது? சமுத்திரம் படத்துல வர மாதிரி தான் இந்த படத்துடைய வில்லனுக்கும் சத்தம் போட்டா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தண்ணி குடிக்கும் போது கூட தொண்டையில இருந்து வரக்கூடிய சவுண்ட் வரக்கூடாது, அது அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கூட நம்ம சகிச்சுக்கலாம். ஆனா அடுத்ததா ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. கொலையே நடுங்கி போச்சுங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா మాట్లాడుతున్నప్పుడు సౌండ్ రాకూడదని తెలుసు కదా, తెలుసా లేదా? சமைக்கும் போது வரக்கூடிய சத்தம் கூட வரக்கூடாதாமா. அதுலயே அந்த அம்மா மிக்சியை போட்டு டர்னு அரைச்சிருந்தா கூட இந்த ஆள் கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கிடக்குது அந்த அம்மா, அதுல இருந்து வந்த சவுண்டை கேட்டு வந்து அரைஞ்சிட்டு போறான்னா எப்பேற்பட்ட வில்லனா இருப்பான் பாருங்க. గంగా పురాణ పూల్ గంగా. என்ன சிரிப்பு ராஸ்கல். ஆனா இது உண்மையிலே வில்லனுக்கு கொடுக்கிற பில்டப்பா இல்ல வில்லனுக்கு இருக்கிற ஒரு நோயானே தெரிய மாட்டுது. சரி, இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிற அந்த வில்லனுக்கு சத்தமே கேட்க கூடாது அதானே? அப்ப போனையே அவன் சைலண்ட்ல போட்டு வைப்ரேஷன்ல தான் வச்சிருக்கணும். ஆனா போனை மட்டும் நல்லா பப்பரப்பான்னு அடிக்குது. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கப்புறமா தளபதியுடைய ஃப்ரெண்டு சாவுக்கு நான் பழி வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நேரா சென்னைக்கு கிளம்பி வருவாப்ல. அதே மாதிரி அயனாவரம் படத்துல பவன் கல்யாண் ஹைதராபாத்துக்கு கிளம்பி வருவாப்ல. வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்ததுக்கு அப்புறமா முதல் ஃபைட் சீன், தட் மாஸ் சீன் இருக்குல்ல, மூஞ்சில அப்படியே சந்தனத்தை எடுத்து பூசிக்கிட்டு வில்லனுங்களை போட்டு புரட்டி புரட்டி எடுப்பாரு பாருங்க. வெற மாதிரி இருக்குமா இல்லையா? இதே மாதிரி புரட்டி புரட்டி எடுக்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னா நாங்க மொத்தத்தையும் சுரண்டி எடுப்போம் அப்படிங்கிற பேர்ல, அதாவது இந்த சீன்ல லைட்டா ஒரு சொட்டு பில்டப் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. நாங்க என்ன சொம்பையா, நாங்க ஒரு அண்டா நிறைய பில்டப் எடுத்து ஊத்தி கலக்க போறோம்டா அப்படிங்கிற பேர்ல கேமராமேன் கேமராவை எடுத்துட்டு எங்க தெரியுமா போனாரு? காட் கேமரா ஆக்ஷன்.
அன்பிலீவபிள். நான் இன்ன வரைக்கும் தமிழ் சீரியல் அப்படி பார்க்கல. இவங்க நேரா கேமரா தூக்கிட்டு ஆகாயத்துக்கு போய் அங்கேருந்து இறங்கி வந்ததை கூட மன்னிச்சு விட்டுறலாங்க. ஆனா திருப்பாச்சி படத்துல ஒரு டிரான்சிஷனுக்காக ஃப்ரண்ட் வீல காமிச்சிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க ஒரு வீல காமிச்சாங்க, ஒரு டசன் வீல காட்டுவோண்டா அப்படின்னு சொல்லி ஒரு 12 பைக்கை இறக்கி 50 வீலுடைய ஃப்ரண்ட் வீலையும் திருப்பிட்டு இருக்காங்க. என்ன கண்டராவி மாதிரி. இங்க படத்துக்கு பேர் திருப்பாச்சின்னு வச்சா நாங்க ஃப்ரண்ட் வீல திருப்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காமெடி பண்றது மட்டும் இல்லாம கேட்டா இதுக்கு பேர் தான் பில்டப். ஆமா, கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். சரி, ரைட். இதுக்கு அப்புறமா நம்ம தளபதி என்ன பண்ணுவாப்ல, அவருடைய ஃப்ரெண்ட் போலீஸோட ஹெல்ப்போட ஒரு 3 ரவுடி இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 ரவுடிக்கு 3 சீட்டை எழுதி அந்த 3 சீட்டை குலுக்கி போட்டு அதுல இருந்து ஒரு சீட்டை எடுப்பாப்ல. அதுல பட்டாசு பாலுன்னு பேர் வரும்ல. மத்திய சென்னை ஆட்டி படைக்கிறவன் பேரு பட்டாசு பாலு. வட சென்னை ஆட்டி படைக்கிறவன் பேரு பிரவி. சென்னை ஆட்டி படைக்கிறவன் பேரு சன்னியன் சகட. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இங்கேயும் அதே சேம் டயர் மேட்டர் மாதிரி தான். நீ ஒரு டயரை காமிச்சனா நான் 1 டஜன் டயரை காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இங்க நீ 3 சீட்டு போட்டா நான் என்ன ஜொம்பையா, நான் இதுலயும் மாசு காட்ட வேண்டாம், படத்தை டிஃபரெண்டா ஓட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிருப்பாங்க பாருங்க. அந்த கண்குள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கண்டுகளிங்கள். వీడి మీద కొన్ని 100 కేసులు ఉన్నాయి. పేరు టపాస్ బాలు. సిటీలో డ్రగ్స్ అమ్మి యూత్ ని జరగొడుతున్నాడు. పేరు పాండు. గుట్కా పాండు. వేరే ఇంట్లో ప్రాణం పోతుంది. పేరు గంగా. పురాణ పూల్ గంగా. டேய், அங்க மாதிரி இங்கேயும் அதே 3 ரவுடி தானடா. அந்த 3 ரவுடிக்கு எதுக்குடா 7 சீட்டு? ஏண்டா என்னதான் பில்டப்பா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். அண்ட் தளபதி எடுத்த ஃபர்ஸ்ட் சீட்ல பட்டாசு பாலு பேர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நேரா பட்டாசு பாலுக்கு போனை போடுவாப்ல. அப்ப பட்டாசு பாலுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருப்பாங்க. அது திருப்பாச்சியில எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பட்டாசு பால் இன்னைக்கு கிரிவலம். எப்படி நம்ம பட்டாசு பாலுக்கு எவ்வளவு டீசென்ட்டான ஒரு ஷாட் வச்சாங்க. இப்ப இதே மாதிரி தான் அங்க டப்பாசு பாலுன்ற ஒரு படத்து கிடப்பாப்ல. ஆனா அவருக்கு ஃப்ரேமை எங்க தெரியுமா கொண்டு போய் வச்சாங்க? அந்த இடத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஆனா அந்த விசுவல்ஸ் இருக்கு, அன்பிலீவபிள். బాలు. టపాస్ బాలు. நீ தாண்டா கேமராமேனு, நீ வச்சது தாண்டா சாட்டு அப்படிங்கிற மாதிரி கேமராவை கொண்டு போய் ட்ரைபாட்ல வைக்க சொன்னா அவர் எங்க வச்சிருக்காரு பாத்தீங்களா? பட் இருந்தாலும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி நான் பாராட்டுறேன். அப்படின்னு பார்க்க போறோம். என்ன ஆணவத்துல ஆடுறியா? ஆணவம் செருப்பு மாதிரி, அது நம்ம காலுக்கு கீழே இருக்கணும். அங்க நம்ம தளபதி பேசுற டயலாக்ல மட்டும் மாசா வச்சிருந்தா இங்க உங்ககிட்ட பேரை கேட்டது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்த செவுரு மேல ஓடிட்டு இருந்த ஃபேன் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு அப்புறமா தான் பேரை சொல்லுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காப்ல. ராசு போத்து ராசு. இதத்தானே அவனும் முதல்ல சொன்னா. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் நொறுக்கி? உனக்கு ஏன் இந்த கொலவெறி? ஆனா எல்லாத்தையும் விட ஏதோ மொபைல் போன்ல பேசுற மாதிரி லேண்ட்லைனை தூக்கி தோல்ல மாட்டிட்டு எங்கெங்கெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்களேன். இவன் நடந்து செல்லும் பாதை எங்கும் கற்களும் முட்களும் நிறைந்திருக்கலாம், ஆனால் இவன் நடப்பதை நிறுத்த மாட்டான். ஏனென்றால் வாக்கிங் சென்றால் கொலஸ்ட்ரால் குறையும். சரி, கழுத எல்லாத்தையும் கூட விட்டலான்னு வைங்களேன். திருப்பாச்சி படத்துடைய ட்ரேட்மார்க் சீன் அப்படின்னா எந்த சீனை சொல்லுவோம்? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று காட்டுவாரு, அந்த சீன் தானே. கிரீன் ஒருத்தன் என்ன அடிச்சு நச்சு விட்டானே. அடிபட்டு கீழே கடந்து யாரோ ஒருத்தன் கிரின்ற மாதிரி நடிச்சு நேரா பட்டாசு பாலு இடத்துக்கே போய் யாரா அந்த கிரி, நான் தானே அந்த கிரி, யாரா அந்த கிரி, நான் தானே அந்த கிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் இப்பதான் ட்ரெண்ட் ஆச்சு. எங்க தளபதி அப்பவே பண்ணிருந்தாப்ல. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருப்பாப்ல அந்த சீன்ல. டேய், அவன் அடிச்சவன் அவன் கடையில திரும்பி கேட்டா. அவன் அங்கங்க ஞாபகம் வச்சிருக்கேன். அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. என்ன பேசுனா? என்ன பேரு? கிரி. எப்படி எப்படி இருந்துச்சு? இதுதான் இந்த படத்துடைய உயிர் நாடியே.
ஆனா இந்த உயிர் நாடிய ஒழுங்கா சேவ் பண்ணாத தாடி மாதிரி ஒண்ணு ஆக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த கொடுமையை நீங்களே கொஞ்சம் பாருங்க. இது வரைக்கும் கூட மனசு தேத்திட்டு பாத்திரலான்னு வைங்க. ஆனா இதுக்கு அப்புறமா பட்டாசு பாலு இடத்துக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. அப்போ ஒண்ணு பண்ணிருப்பாங்க பாருங்க. வேணாயா ப்ளீஸ்யா, வேற ஏதாவது பண்ணலாயா, கும்பிட்டு கேக்குறேன்யா. கொண்டு வணக்கலங்க, எனக்கு கொண்டு வணக்கலங்க. எப்படி சாதாரணமா நடந்து போகும்போதே கீழே இருக்கிற கருக்கள்லாம் நசுங்கி போதாமா, நெட்டி வச்சிருக்கிற கம்பி எல்லாம் பதுங்கி போதாமா. இதெல்லாம் பின்னாடி இருந்து வில்லன்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்களா? ஆனா கடைசி வரைக்கும் எவனும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? எப்பேற்பட்ட பாசின்னு பாருங்க. கண்ணு சவக்கணும், தள்ளு துடிக்கணும், நுத்தியூருக்கணும், ராது பிடிக்கணும். காமெடி வீடியோ ஆக்கிட்டியடா புறம்போக்கு. ஒரு நல்ல அருமையான ஒரு சீனை பில்டப் கொடுக்கறேன்ற ஒரே காரணத்துக்காக உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா பண்ணிருக்கீங்கடா. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். கள்ளு கள்ளு விடமாட்டான் அண்ணாச்சி, விடவே மாட்டான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அடே என்னடா குரலி வித்தெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போதும்டா போதும். இதுக்கு மேலேயும் பாக்குறதுக்கு எங்க உடம்புல தெம்பில்ல. அதனால இதோட முடிச்சுக்கலாம். ஐயா அரசரி முத்தா காப்பாத்திட்டப்பா. தாளந்த நம்ம திருப்பாச்சி படத்துடைய தெலுங்கு ரீமேக் ஆகிய அயனாவரம் படத்துடைய ரோஸ்ட், நம்ம அண்ணாவரம் படத்துடைய ரோஸ்ட். ஸோ இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இதே மாதிரி நல்ல சிறப்பான ரீமேக் படங்கள் உங்க கண்ணில் மாட்டுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அதையும் எடுத்து நம்ம சிறப்பாக செஞ்சு விட்டுறலாம். என்ன சொல்றீங்க? ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டான் டைம் கொஞ்சம் சேரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.